அதன்பின் போலீசார் கனகரத்தினத்தை பின்தொடர்ந்தனர். கோவிந்தராஜா சார், அவனும் பேக் எடுத்து இங்கே வெளியே கிளம்புறான். சொல்லுங்க யுவராஜ். சார், நான் கனகரத்தை ஃபாலோ பண்ணேன் சார். அவன் நேராக கோவிந்தராஜ் வீட்டுக்கு வந்தான் சார். அங்கே அவனும் பேக் எடுத்துட்டு அவன் கூட கிளம்புறான் சார். கோவிந்தராஜா? அது யாரு சார்? அந்த டைரியில் இருந்த இன்னொரு நம்பருக்கு சொந்தக்காரன் சார். ஓ, ஓகே. நாம் அவங்க போக்கில் போய் தான் அவங்கள தூக்கணும். நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இமீடியட்டாக நான் ஒரு போஸ்ட் அனுப்புகிறேன். அவங்கள மடக்கி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு. ஓகே? எஸ் சார். அதன்படி போலீசார் அந்த பகுதியைச் சேர்ந்த கனகரத்தினம், கோவிந்தராஜன், செந்தில்குமார், காளிமுத்து, சுதாகர், வினோத் ஆகியோரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அதன்பின் அவர்களை போலீசார் விசாரித்ததில் திடுக்கிடும் பல உண்மைகள் வெளியானது. அது, ஆமா சார், நாங்க தான் சங்கர் கணேஷ் கொலை பண்ணோம். எதுக்காக கொலை பண்ணீங்க? அவன் எங்களை ஏமாத்திட்டான், இதான் கொன்னோம். ஏமாத்திட்டானா? என்ன ஏமாத்தினா? கொஞ்ச நாள் முன்னால என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அங்கே தான் சங்கரை சந்திச்சேன். ஹே மச்சி. வாடா கணக்கு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. இவர் என் ஃப்ரெண்டு, வேளாங்கண்ணி ரியல் எஸ்டேட்ல பெரிய ஆளா இருக்காரு. ஹலோ சார். சங்கர், இவர் நம்ம பாலிய சிநேகிதன், ரொம்ப க்ளோஸ். ஓ மச்சி, நானும் எதனா பிஸ்னஸ் பண்ணி பெரிய பணக்காரன் ஆகணும்டா. ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்ல. இப்போ இருக்க பிஸ்னஸ்லாம் டல்லாக தான் போயிட்டு இருக்குது. பணக்காரனாங்கிற ஆசையில் பைசா எதுலையும் எந்த பிஸ்னஸ்லையும் போட்டு வேஸ்ட் பண்ணிடாத. பணக்காரன் ஆகிறதுக்கு எதுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம்? ஈஸியான வழி இருக்கு, சொல்லிட்டா? என்ன வழி சார்? இங்கே பேச வேணாம், ஒரு நிமிஷம். இது என் ஃப்ரெண்டுடைய ஆஃபீஸ் அட்ரஸ், அங்கே வா. ஓகே சார். ஓகே சார். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த கோவிந்தராஜ் கிட்ட சொன்னேன். நாங்கள் 2 பேரும் சங்கரை பார்க்கறதுக்கு போகலாம். சார். வாங்க வாங்க. காப்பி டீ எதாவது சாப்பிடுறீங்களா? இல்லை சார். அப்புறம் ஆமாம், இவர் யாரு சார்? என் ஃப்ரெண்டு சார், கோவிந்தராஜ். என்ன மாதிரியே அவனுக்கும் பணக்காரன் ஆகணும்னு ஆசை, தான் அவனுக்கு கூப்பிட்டு. பணக்காரத்துக்கு ஏதோ ஒரு ஈஸியான வழி இருக்குன்னு சொன்னீங்களே சார், அது என்ன வழி சார்? ரேடியம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா 2 பேரும்? ரேடியம் இல்லை சார். அப்படின்னா என்ன? எல்லா கோயில் கலசத்துலேயும் அது இருக்கும். இடி தாக்கி தாக்கி அது பவர் கூடிடும். அது கொண்டு வந்து வீட்டில் பூஜை செஞ்சா இது பணக்கார மாதிரிடும். அப்படியா சார்? உங்களுக்கு அந்த ரேடியம் எங்கே கிடைக்கும்னு தெரியுமா சார்? உங்களுக்கு வேணா நானும் வரைச்சு தரேன். இது நான் எல்லாருக்கும் செய்யறதில்ல, நீங்கள் தோஸ்த் ஆயிட்டீங்களே அதனால செய்கிறேன். சார், அது வாங்குறதுக்கு எவ்வளோ சார் ஆகும்? 20 to 25 லட்சம் வரைக்கும் ஆகுமா? அவ்வளோ ஆகுமா? என்ன இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க வச்சுக்க, லைஃப் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். சரி சார், நாங்கள் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். எப்படியாவது நாங்கள் பணக்காரான போதும் சார். கவலையப்படாதீங்க, உங்க 2 பேரும் பணக்காரனாக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில்
20 லட்ச ரூபா வரலாம் தந்தோம். ஆனால் அவன் அந்த இரிடியம் தரவே இல்லை. நாங்கள் கேட்டதுக்கு இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா இரிடியத்தை தரோன்னு சொன்னான். நாங்களும் சரின்னு சொல்லி அவனை சென்னைக்கு வர வச்சோம். இரு முதல்ல இரிடியத்தை கொடு. பணத்தை கொடுத்தா தான் வர வைக்க முடியும். ஃபோனில் மட்டும் 10 லட்சம் கொடுத்தா உடனே கொடுத்துறேன்னு சொன்னா? ஆமாம் சொன்னேன். இப்போ லேட் ஆகும். 10 லட்சம் கொடுங்க, இன்னும் ஒரு வாரத்தில் வர வச்சு கொடுக்குறேன். எது ஒரு வாரத்தில் தெரியா? எங்களை பார்த்தா ஒன்றா மஞ்சள் மாகாணா தெரியுதா? ஒழுங்கா இரிடியத்தை கொடு, இல்லை என்கிட்ட வாங்கின 20 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துரு. ஏய் ஏன்டா பெரிய இதாட்ட பேசிருக்கீங்க? பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது. நல்லா பண்ண முடியும். வாங்கடா பண்ணுடா. ஏய் வானா சங்கரே, ஓவரா போற, இது நல்லது இல்ல. ஏய் இந்த பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் ஏகிட்ட வேணாம். இந்த பணம் இரிடியான்னு கேட்டுன்னு வந்தீங்க, 2 பேரும் போட்டு போனமாயிடும். எங்களை ஏமாத்தின சங்கரை நாங்கள் சும்மா ரோட்டில் கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் சங்கரை நைஸாக பேசி புரட்டு ராத்தங்கடிக்கு வர வச்சோம். அப்போ தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஏய் சொல்லறா. இந்த கொலை விஷயம் வெளியே போகிறதுக்கு முன்னால் வெளியூர் தப்பிச்சு போயிடலான்னு முடிவு போனோம். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் எங்களை பிடிச்சிட்டீங்க. அதன் பின் போலீசார் அந்த 6 பேரையும் சிறையில் அடைத்தனர். காலை 9 மணிக்கு வழக்கு பதிவு செய்து சில மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்த போலீசாரை கமிஷனர் ஜார்ஜ் பாராட்டினார். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது பழமொழி. நாம் மற்றவருக்கு தீங்கு நினைத்தால் நமக்கு தீங்கு வந்து சேர்வது நிச்சயம். பணத்தின் மீது மோகம் கொண்டு அடுத்தவரை ஏமாற்ற நினைத்தால் அது நமக்கு அழிவை மட்டுமே தேடித்தரும் என்பதற்கு இந்த சம்பவம் ஓர் சான்று. பணம் முக்கியம், ஆனால் பணம் மட்டுமே முக்கியமல்ல என்பதனை பணத்தாசை பிடித்த எவரும் உணர்வதில்லை. இதனை ஒவ்வொருவரும் உணர்ந்து யாருக்கும் தீமை எண்ணாமல் ஒழுக்கமான வாழ்வை வாழ்ந்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாது. சந்திப்போம் வேறு வழக்கோடு. அடுத்த வாரம் வழக்கு எண் தொடரும். பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய news@captainmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியை